இன்னைக்கு காலையில் என் வீட்டுக்காரர் வரும்போது என்ன போண்டாவும் உளுந்த வடையும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. சரி ஓகே, அது கூட சுட சுட ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலாமேன்னு சொல்லி நாங்களும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு, நேற்று ஆட்டி வச்ச மாவு பார்த்திங்கன்னா காலையிலக்குள்ளே இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இதையும் சிந்தாமல் சிதறாமல் அழுங்காமல் எடுத்து காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சி சாப்பிட்டுட்டோங்க. வழக்கம் போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 சுவரொட்டி கிடச்சிது. அதையும் என் வீட்டுக்காரர் நல்ல போல் சுட்டு கொடுத்துட்டாப்படி. அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறனால மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மணல் கொஞ்சம் நிறைய இருந்ததுங்களா. ஸோ இந்த மணல்லாம் வெட்டி இன்றைக்கி நம்ம அந்த பக்கம் போட்டுடலாம் ஏட்டான்னு சொன்னேன். அவரும் சரி மகேஷ் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அந்த வேலையில் இறங்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாப்படி. அதையும் வெட்டி மணல் ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே தண்ணி தொளிச்சு விட்டுட்டாப்படி. இப்போ தான் வாசலும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக கிளம்பி பிரேமா ஹாஸ்பிட்டல் தாங்க போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேகக்குட்டிக்கு சளி பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு மேகக்கு 2 ஐஸ் கட்டியை போட்டு ஜூஸை கொடுத்துட்டாப்படி. அப்போ தான் அவங்க குடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க குடிக்காமலே இருந்திருக்கலாங்க. அவங்களுக்கும் மூக்கில் ஒழுகி பாவத்தை குட்டி பிள்ளைக்கும் பனி காலத்தில் சளி பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு டானிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டிய டானிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் பசிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் மட்டன் தாங்க. இன்றைக்கும் காலைல வரும்போது ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துகிட்டு வந்துருந்தாப்படி. இன்னொரு அடுப்பில் மட்டனையும் தாளித்து விட்டுட்டு இந்த வேலையும் பார்த்துட்ருந்தேன். கையோட குக்கர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுமேனு இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு, ஏன்னா சேர விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நான் ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவேன், சோம்பேறி ஆயிடுவேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கழுவி வச்சுட்டு, அப்புறம் நேற்று துவைச்சி போட்ட துணி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்களா. அப்புறம் நானும் மேகக்குட்டியும் பேசிக்கிட்டே போயிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவேன். பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நான் வச்சுக்குவோம். எப்போதுமே இப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் உட்காந்து கையோடு மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் மேகக்குட்டியும் உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நான் திரும்ப பண்ண மாட்டேன். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே விட்டுருவேன். ஒரு 2 days 3 days மொத்தமாக சேர விட்டுருவேன். அதனால் அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிடலாமே அப்படின்ட்டு நானும் மேகக்குட்டியும் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடுமே வெந்துருச்சுங்க. சரி ஓகே, சாப்பாடு வடித்து விட்றலாம் அப்படின்னு சாப்பாடு வடித்து விட்டோம். மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.